ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஒர்க் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒன் டேயில் வந்து என்னென்ன ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிட் மார்னிங் வந்து ஒரு 3:30க்கெலாம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஏற்கனவே முதல் நாள் வந்து கேட்டுட்டு போயிருந்தாங்க. நான் எடுத்துகிட்டு வரேன், தச்சு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டுட்டு போயிருந்தாங்க. சரி கொண்டுட்டு வாங்க அக்கா, நான் தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் கஸ்டமர் வந்து ஒரு 10 மணி போல் தான் கொண்டுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி கட் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா எனக்கு கட் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. அதனால சரி கட் பண்ணாமே வச்சுட்டேன். இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. ஒரு டைம் எந்திரிச்சு ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். டைம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. சரி இதுக்கு மேலே தூங்கினாலும் நமக்கு தூக்கமும் வராது. சரி எடுத்து நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா கட் பண்ணி வச்சுருந்தா கூட 1 hour கூட நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் நம்ம கட் பண்ணாமல் வச்சோன்னா ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சு கட் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் தூக்க கலக்கமாக இருக்கும். நான் பார்த்து பொறுமையாக தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஒரு 3:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். 3:30க்கெலாம் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 3:40 போல் தான் வந்து மிஷின் கிட்டே வந்துட்டு மிஷின்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைனிங்கை போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க, லைனிங்கும் அவங்களே எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு லேட்டாக அர்ஜென்ட் ஆர்டராக கொடுக்குறப்போ வந்து நம்மளால் லைனிங் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர முடியாது. அதனால் நீங்களே லைனிங் எடுத்துகிட்டு வந்துடுங்கக்கா அப்படின்னு சொல்லவும் அவங்களே லைனிங்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. காலைல ஒரு ப்ளவுஸ், எனக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஈவினிங் இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்தா போதும் அப்படின்ட்டாங்க. நான் அவசரமாக கட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு 2 ப்ளவுஸே ஒன்றா போட்டு கட் பண்ணாமல் தனித்தனியாக ப்ளவுஸை போட்டு தனித்தனியாக கட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு இன்னொரு ப்ளவுஸையும் அப்பயே கட் பண்ணிட்டா இன்னும் ரொம்ப டைம் சேவ் ஆகிருந்திருக்கும். அந்த டைமில் என்னால் யோசிக்கவே முடியல. இந்த ப்ளவுஸை கட் பண்ணி இப்போரா டெலிவரி கொடுக்குறது மட்டும்தான் தோணுச்சு மைண்டில். அதனால் ஒரு ப்ளவுஸை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, ஒரிஜினல் பீஸில் வந்து லைனிங்கை போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்தக்கெலாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன். கட் பண்ணி முடிச்சதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ப்ளவுஸ் எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம காலைல எந்திரிச்சோடனே நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தூக்கு கலக்கமாகவே இருக்கும். அதனால தப்பாக எதுவும் கட் பண்ணியிருக்கான்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக பார்த்து தான் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் நான் பேக் பார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்போவுமே நான் ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து பேக் பார்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுதான் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ப்ளவுஸில் வந்து ரொம்பவே லேஸாக இருந்துச்சு. துணியுமே ரொம்ப ஷைனிங்காக ரொம்பவே வளவளன்னு இருந்தது. அதனால் பார்த்து பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பாடி பார்ட்டில் எந்தமே சுருக்கம் வந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து என்னது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நல்லா பழகிட்டோங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனை வராது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கப்போ வந்து என்ன வரும்னா அந்த துணி வந்து புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அங்கங்கே திட்டா தூக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனைலாம் வராமல் கொஞ்சம் நீவி இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே சில்க் காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னா தான் அந்த மாதிரி பிரச்சனையே வராது. சில்க் காட்டன் ப்ளவுஸ்லாம் அந்த பிரச்சனை வராது. இந்த மாதிரி பூனம் சேரீயில், ஜார்ஜெட் சேரீயில் அந்த மாதிரி இருக்க மாதிரி சேரீயில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா அடித்து நம்மளால தைக்க முடியாது. ரொம்ப லேஸான கிளாத்னால வந்து அடித்து தைக்கினாலும் ரொம்ப லேஸாக இருக்கும். துணியும் அந்தளவுக்கு மொத்தம் இருக்காது. அது இல்லாமல் உள்பக்கம் இன்னொரு கிளாத்து கொடுத்தாலும் வெளியில் வந்து அப்படியே தெரியும் அச்சு மாதிரி. அதனால் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் அடிச்சிருந்தேன் நெக்குக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourல வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்து முந்தின நாளே வந்து கவுன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை 12 மணிக்கு வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து 6 மணிக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்தது. அதனால் இதை ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு இதுக்கு வந்து சாரீக்கு வந்து ஓர் அடிச்சுட்டு ஃபால்ஸ் மட்டும் வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப லேஸான சேலையில் அதனால் கொஞ்சம் ஃபால்ஸ் வச்சா நல்லா மடிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுதான் ஃபால்ஸ் வைக்க சொல்லிட்டாங்க. அதனால் ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் ஃபால்ஸ் வச்சுட்டு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஹூக் பண்ணி வச்சு நான் வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன அந்த கவுனு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அங்கிட்ட 5 to 6 வந்து 1 hour வந்து ஃப்ரீ டைம் தான். அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் 5 to 6 வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு பூனம் சாரியோட சாரீ தான். சாரியில் வந்து கவுனாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி லைனிங் எல்லாமே ஒரு ப்ளஸ் சைஸ்
இது கவுனு தான். அதனால கொஞ்சம் டைம் இழுக்கும். அது இல்லாமல் பூனம் சாரின்றது ரொம்ப நொல்லுன்னு இருக்கும். இங்கிட்ட அங்கிட்டும் நம்மளால கையில் அடக்கி பிடிக்க முடியாது. அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். மார்னிங் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணுறது வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா வந்து ரொம்பவே காமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். எங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருக்குங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பகல் நேரத்தில் வந்து தைக்கிறது. இதுவே மார்னிங்கோ நைட்டோ ஸ்டிச் பண்ணுறப்ப மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அந்த இதில் ஃபுல்லாக வந்து அந்த அந்த சாரீ அந்த இதில் ட்ரெஸ்ஸில் நம்ம தைக்கிற ட்ரெஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நம்மளுக்கு அது ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான் இருக்கும். அதனால் ரொம்பவே ஈஸியாக எனக்கு தைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டு ஒர்க் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு ஒரு 11:30 12 மணி போல் தான் திருப்பி மிஷினுக்கே வந்தேன். ஏன்னா அன்னைக்கு ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண வேண்டியது இருந்தது. இதுவுமே அர்ஜென்ட் ஆர்டர் தான். ஆனால் வந்து எனக்கு இதுக்கப்புறம் வந்து டக்குன்னு இந்த ப்ளவுஸை கட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒரு 2 அர்ஜென்ட் ஆர்டர் வந்ததுனால வந்து இதை கட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு அதை கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டோம்னா இதை நைட் உட்காந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால சரி கட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இது வந்து இதோட வீடியோ கூட நான் முந்தின வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ எப்படி வந்து 2-3 ப்ளவுஸ் ஒன்றா போட்டு கட் பண்ணுறது, சீக்கிரமாக எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த 2 ப்ளவுஸையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு நார்மல் ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம காலில் வெள்ளினே ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸில் கொடுத்த இன்னொரு ப்ளவுஸ், இந்த க்ரீன் ப்ளவுஸ், நான் முன்ன சொன்ன மாதிரி 2 ப்ளவுஸையும் ஒன்றா போட்டு கட் பண்ணியிருந்தோம்னா ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். நம்மளுக்கு டைமும் சேவாக இருந்திருக்கும். அந்த டைமில் யோசிக்காதனால இன்னொரு வேலையே இல்லாத மாதிரி நம்ம அடுத்தடுத்து வேலையை இழுத்து போட்டுக்கிறோம். சில சமயத்தில் இப்படி தான் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அர்ஜென்ட்டாக டெலிவரி கொடுத்தாங்கணுமேன்ற ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். சில சமயத்தில் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். சரி இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம், இன்றைக்கி பிளான் பண்ணதான் அன்றைக்கி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னையோட டே எனக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஹாஃப் டே வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 4 ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி பார்த்திங்கன்னா ஒரு 1:15 கிட்ட இருந்துச்சு. 1:15 கிட்ட இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் சாரீ காமிச்சேன். அந்த ப்ளவுஸ் வந்து 6 மணிக்கிட்ட, காலையில் 6 மணிக்கு அந்த ஈவினிங் வந்து இந்த சாரீ கேட்டிருந்தாங்க. அதனால் நெக்ஸ்ட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் பாப்பா எல்லாம் கவனிச்சது போக மிச்சம் இருந்த டைமில் கொஞ்சம் டைமில் வந்து இந்த ப்ளவுஸை மட்டும் ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு சாரீ கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த சாரீக்கும் ஓரடிச்சு ஃபால்ஸ் மட்டும் வச்சாச்சு. இதுக்கு இனிமேட்டு ஹூக் கட்டி கஸ்டமர் வந்தாங்கன்னா டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் வேலை. இதுக்கும் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா இதுவும் துணி ரொம்ப லேஸாக இருந்துச்சு. அந்த துணியை விட இந்த துணி ரொம்பவே லேஸாக இருந்தது. அதனால் இதுக்கும் கிராஸ் பீஸ் தான் கொடுத்து அடிச்சிருந்தேன். கிராஸ் பீஸ் கொடுக்குறது ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 அர்ஜென்ட் ட்ரெஸ் வந்து ஆர்டர் வந்தது அப்படின்னு. ஒன்று பார்த்திங்கன்னா தாவணி பாவாடை, இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ளவுஸு தான், ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸு. ஏன்னா 2மே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி கேட்டிருந்தாங்க. அதனால் உடனே நம்ம டெலிவரி கொடுத்தாகணும். அதனால் வந்து நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லைனிங் வந்து நான் போய் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து அது 6 மணி போல் நான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போயிட்டு லைனிங்கை மட்டும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்துட்டிங்கன்னா இதுதான் அந்த லைனிங், இதுதான் அந்த தாவணி பாவாடை. க்ரீன் கலரில் வந்து டார்க் க்ரீன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த க்ரீனில் வந்து தாவணி இருந்தது. மெரூன் கலரில் வந்து பாவாடையும் மேலே இருக்க ப்ளவுஸுக்கு கொடுத்துருந்தாங்க. கிளாத்து ரொம்பவே கிளாத் அதிகமாக தான் இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கிளாத்து கரெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ப்ளவுஸை தான் கட் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா இந்த தாவணி பாவாடை வந்து பொறுமையாக பார்த்து தான் கட் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு டெலிவரி பண்ணணும். அதாவது நாளைக்கு மார்னிங் கிட்ட டெலிவரி பண்ண கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா வந்து நான் நைட்டுக்குள்ளே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். நைட்டுக்குள்ளே மார்னிங் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி அர்ஜென்ட் ஒர்க் எடுக்கிறீங்க, இவ்வளோ ப்ரெஷர் இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளால் வர்ற வாய்ப்பை வந்து நம்ம எப்போவுமே பயன்படுத்திக்கணும். அதுதான் நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ளவுஸை வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ரெட் கலரில் வந்து இருக்க ப்ளவுஸை வந்து நான் பொறுமையாக தான் கட் பண்ணணும். ஏன்னா வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்த ப்ளவுஸு, அதனால் பார்த்து பொறுமையாக தான் கட் பண்ணணும். ரொம்பவே சின்ன பொண்ணு, அதுக்கு பிரின்சஸ் கட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணணும். அதுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும். பாப்பா வச்சுட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் அவங்க தூக்க காலத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு டைம் ஆயிடும். அதனால் இந்த ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எப்போவுமே அளவு ப்ளவுஸில் வந்துருச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அளவு ப்ளவுஸ் போட்டு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துருவேன். அளவு இல்லாமல் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா வந்து கால்குலேட் பண்ணி நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து என்ன பார்க்குறவங்களாகட்டும், இல்லை நம்ம வீட்ல இருந்து ஒர்க் பண்ணுறவங்கள பார்க்குறவங்களாகட்டும், எல்லாமே பொதுவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, "நீங்க வீட்ல இருந்து ஈஸியா ஸ்டிச் பண்றீங்க. வீட்ல வந்து நல்லா ஏர்ன் பண்ணிடுறீங்க. வீட்ல இருந்து நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம நல்லா சம்பாதிக்கிறீங்க. கை நிறைய சம்பாதிக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த வார்த்தைகள சொல்றாங்கன்னு எனக்கும் தெரியல. நம்ம சம்பாதிக்கிறோம் ஒரு பக்கத்து இருந்தாலும், நம்ம வீட்லேருந்து வீட்லேருந்து வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு மெனக்கெடணும், எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியறதில்ல. ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஈஸியாக சொல்லிடுவாங்க. இப்போ கூட ஒருத்தவங்க ரீசெண்டாக சொன்னாங்க, ஈஸியாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் கிடைக்கிற டைமில் வந்து நீங்கள் தைக்கலாம், கிடைக்கிற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிடைக்கிற நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் படுத்து தூங்கலாம், உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அது உண்மை தான், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் கஸ்டமர் கேட்பாங்கல்ல, எங்கம்மா என் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டியான்னு கேட்பாங்கல்ல. நம்ம எடுத்து வச்சிருக்க ஒர்க்கு கேட்கல, ஐயோ இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணலையே, ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை ஃபினிஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளோட விட்டுறோம். நம்மளுக்கே ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும், ஐயோ தைக்கணுமே அதுக்காண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அது வந்து யாருக்குமே தெரியறதில்ல. நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் தெரியுது. நம்மள வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற ஈஸியாக இருக்க, வீட்டிலேருந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வந்து சொல்கிறவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை மற்றவங்க எடுத்துக்கிற விதம்னு இருக்குல்ல, அவங்க எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பாவாடை தாவணிக்கு வந்து பிரின்சஸ் கட் தான் ஃப்ரண்ட் வச்சுருந்தேன், பேக் புக் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து அவங்க லெஹங்கா டைப்பில் நான் போடுவேன், லெஹங்கா டைப்பில் நான் கட்டுறேன் அப்படின்றதுனால வந்து இந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருந்தேன். முன்னாடி வந்து ஸ்டார் நெக் வச்சுட்டு அதுக்கு லேஸ் மட்டும் வச்சுருந்தேன். பாவாடைக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஃப்ளீட்டட் பாவாடை தான், ஃப்ளீட்டட் வச்சு மேலே வந்து பெல்ட் மாதிரி வச்சுருந்தோம். பெல்ட் வச்சு அதில் ஹூப் வச்சிருக்க டைப் தான் வச்சுருந்தேன். வச்சுட்டு சைட் ஜிப் வச்சுருந்தேன், ஏன்னா உள்பக்கம் போகணும் பார்த்திங்கன்னா நான் சைட் ஜிப் தான் வச்சுருந்தேன். இந்த வீடியோ இன்னைக்கு டேவோட ஒர்க் எனக்கு இப்படி தான் போணுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ப்ளீஸ் எனக்கு இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.